Hello student, welcome you. This is 9th Science Biology. Unit number 21 la part 2 la நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா protein energy malnutrition அதாவது PEM அப்படின்னா என்ன, அடுத்து ஃபுட்னுடைய ஹைஜீன் அப்படிங்கறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். So protein energy malnutrition, இந்த protein energy malnutrition இப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷன் பதில் அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த PEM அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், மால் நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இந்த புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படின்னா இந்த புரோட்டீனும் நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்கக்கூடிய அடுத்த நியூட்ரியன்ட்ல இருந்தும் வரக்கூடியதுல இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு குறைபாடை கொடுக்கறதுனால தான் we call it as a PEM அப்படிங்கிறோம். ஸோ அதைத்தான் they have given here. Absence of certain nutrients in our daily diet over a long period of time leads to deficiency diseases. பாருங்க, absence of certain nutrients. சர்டன் நியூட்ரியன்ட் அப்படின்னா சில சத்துக்கள்லாம் நமக்கு நம்மளுடைய டெய்லி உணவுகள்ல நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் எவ்வளவு நாள் எடுத்துக்கல, ரொம்ப நாளா நம்ம எடுத்துக்கிறல அப்படின்னா அதை நம்ம எதுக்கு என்ன ஒரு மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம எடுத்துட்டு போகும் அப்படின்னா ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எடுத்துட்டு போகும். அதனாலதான் நம்மளுடைய உணவுகள்ல டெய்லி உணவுகள்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சத்தான உணவை சாப்பிட்டோமா அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ மால் நியூட்ரிஷன் ஆர் வி கால் இட் அஸ் அ அண்டர் நியூட்ரிஷன். அப்போ பாத்தீங்களா, அப்போ இந்த உணவுகளை நம்ம சரிவர எடுக்கல அப்படின்னா, சத்தானதை எடுக்கல அப்படின்னா அந்த மால் நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மாதிரி நம்மளும் ஆயிருவோம் அப்படிங்கிறது தான் இங்க. So the deficiency of proteins and the energy leads to the severe conditions like எதை மாதிரிலாம் இந்த புரோட்டீனும் இந்த எனர்ஜி குறைபாடுனால என்னென்ன ஒரு சிம்டம்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த குவாஷியோக்கர். இந்த குவாஷியோக்கர் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வயிறுலாம் பாத்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகள்ல 1 to 50 இயர்ஸுக்குள்ள குழந்தைகள்கிட்ட வயிறு இந்த மாதிரி பெருசா இருக்கும். ஏன் பெருசா இருக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அதே மாதிரி இந்த மராஸ்மஸ் அப்படின்னாலே டோட்டலா எந்த சத்துக்களுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கும். we can see in ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இப்படித்தான் அந்த குழந்தைகள் சரியான ஒரு நல்ல சத்துள்ள உணவுகள் கிடைக்காம all the children are malnutrited children இருக்கிறாங்க இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல ஒரு பகுதியில். So இந்த குவாஷியோக்கர் அப்படிங்கிறது தான் இந்த பாருங்க எப்படின்னு பாருங்க. இட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் சிவியர் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. இந்த குவாஷியோக்கர் அந்த வயிறு பானை மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள்ல சரியான புரத சத்துக்கள் இல்லாததுனால அதனுடைய குறைபாடுனால அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அந்த எந்த குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த சில்ட்ரன் பிட்வீன் 1 to 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒரு வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான குவாஷியோக்கர் நோய் இருக்குது. காரணம் புரத சத்துக்கள் அதிகமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சோ அவங்களோட டயட்ல whose diet mainly consists of carbohydrate but lacks in proteins. அவங்களுடைய உணவு எல்லாமே மாவுகள் நிறைந்த உணவுகளா தான் சாப்பிடுறாங்க. அதாவது அரிசி இந்த ஐட்டங்கள் மாவு ஐட்டங்களை நிறைய சாப்பிடுறதுனால தான் வயிறு உப்பி போய் பெருசா தெரியுது. சோ த குவாஷியோக்கர் அப்படிங்கிறது புரதங்களும் அதிக புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய பயர் வகைகளையும் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அப்பதான் இதனுடைய நோய்கள் இருந்து நம்ம விடுபடுவோம். அது ஏஜ் 1 to 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரனுக்கு. மராஸ்மஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் யூசுவலி அஃபெக்ட்ஸ் த இன்ஃபென்ட். ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் இந்த மராஸ்மஸ் அப்படிங்கறத அஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா when the diet is poor in carbohydrates, fats and proteins. அவங்க எடுத்துக்கூடிய உணவுல சரிவர கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்தும் கிடையாது, கொழுப்பு சத்தும் கிடையாது, புரத சத்தும் கிடையாது அப்படின்னா இந்த குழந்தை எப்படி இருக்கும், பார்க்க ரொம்ப மெலிஞ்சு போய் சத்து இல்லாத குழந்தைகளா இருக்கும். நம்ம ஏரியாலே நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உடம்புகள்ல உடம்பே ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ தட்ஸ் மராஸ்மஸ் அப்படிங்கிறது. ஓகே, so now we have seen the PEM னா என்னன்னு பார்த்துட்டோம். now we will see about the foodனுடைய hygiene. நம்ம பர்சனல் ஹைஜீன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுலையும் நம்ம சுத்தங்கள் வேணும் அப்படிங்கிறது. So poor personal hygiene may allow the pathogenic microorganism to cause food spoilage.
நம்ம வீடுகளில் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே குளிச்சுட்டு தான் சமையலை வந்து பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம அப்படி போகிறோம். அது ஏன் அப்படின்னா இந்த பர்சனல் ஹைஜீன்ஸ் தான் வில் மேக் அ ஃபுட் ஹைஜீன். அப்போ நம்ம சமைக்கிற அந்த சமையல் அறையானது எவ்வளவு ஒரு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களும் அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்தால் தான் நமக்கு எந்த விதமான டிசீஸும் நம்மளை அண்டாது. ஸோ அப்போ அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவர் பர்சனல் ஹைஜீன். நம்மளுடைய சுத்தமே ஒழுங்கா இல்லை அப்படின்னா that will make or that may allow pathogenic microorganism to cause foodனுடைய spoilage. நம்ம வந்து கையை ஒழுங்கா கழுவாம நம்மளுடைய சாப்பாடை தொட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த நம்ம கையில் உள்ள பாக்டீரியாவோ இல்லை வேற எதுவும் ஃபங்கஸோ அது என்ன பண்ணும், அந்த ஃபுட்டை உடனே வந்து என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போக வச்சிரும். அதான் நம்ம அந்த உணவு வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிருது. So food spoilage is an undesirable changes in the normal state of a food and is not suitable for human consumptions. ஸோ என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா அதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்மளுடைய உணவை வந்து அது எடுத்துக்கிற முடியாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த உணவை எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ சயின்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூடு என்ன மாதிரியான இதனுடைய அந்த வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸ் ஆஃப் ஃபுட், அதை வந்து இது கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு அந்த ஃபுட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும், அதனுடைய டெக்ஸ்சரும் மிருதுவான தன்மைகளும் சேஞ்ச் ஆயிரும், அந்த ஸ்மெல்லும் சேஞ்ச் ஆயிரும், அதனுடைய ருசியுமே சேஞ்ச் ஆயிரும். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம், குழம்புகளோ இல்லை நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அந்த பருப்பு குழம்போ இல்லை காய்கறிகளோ கொஞ்சம் சாயந்தரம் போல கையை வச்சுட்டு கொஞ்சம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட் பண்ணாமல் இருந்துட்டாலே அது வந்து என்னவாகும், ஸ்பாயில் ஆயிரும். ஸோ தட் இஸ் த ஃபுட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. சி ஹியர் த டயக்ராம்ஸ்லேயே கொடுத்துருக்கிறேன் பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே செக் பண்ணணும். we have to clean and we have to separate வச்சுக்கிறணும். அதை வந்து ஒழுங்காக குக் பண்ணணும். சில்ல வைக்கலுமே அதை வந்து ப்ராப்பராக இருக்கணும். டஸ்ட் எல்லாம் கரெக்டான இடத்துல நம்ம த்ரோ பண்ணணும். எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா that will make a food spoil பண்ணிரும். So factors responsible for foodனுடைய spoilage, என்ன மாதிரியான factors வந்து இந்த உணவுகளை கெட வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா internal factors, அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுட்னுடைய இல்ல அந்த காய்கறிகளின் உள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் என்சைம் ஆக்டிவிட்டிஸ். அந்த என்சைம் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் குழப்படி இருந்தாலுமே ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதே மாதிரி மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட், ஈரப்பதம் அதிகமா இருந்தாலுமே அதை வந்து சீக்கிரமாவே பாக்டீரியாவோ மைக்ரோ ஆர்கானிசமோ சீக்கிரம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு அதை வந்து டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புறத்தில் என்ன மாதிரியான வந்து ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் அடல்ட்ரேஷன்ஸ் இன் ஃபுட். அடல்ட்ரேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கலப்படம், அந்த மாதிரியான அடல்ட்ரன்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி கலப்படங்கள் வச்சிருந்தா அதுலேயும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சீக்கிரமாகவே ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடும். கண்டமினேட்டட் உடன்சில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், வீட்டில் இருக்கக்கூடிய கண்டமினேட்டட் தூய்மை இல்லாத பாத்திரங்கள், அந்த உடன்சில்ஸ், வேற என்ன எக்யூப்மெண்ட், நம்ம வந்து ஸ்டவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாளுக்கெல்லாம் கிளீன் பண்ணாமல் வச்சிருந்தாலுமே அதுவுமே வந்து ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் அன்ஹைஜீனிக் குக்கிங், ஹைஜீன் எப்பவுமே குக் பண்ணையில அந்த ஏரியாலாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். சும்மா அங்கங்கே வெட்டி போட்டு அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா that will make a very bad condition for the food. ஸோ லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், நம்ம வீட்டில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒழுங்காக இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் தூக்கி போட்டிருப்போம். அதில் வேற அன்வான்டு லைக் லிசர்டு இல்லை ரேட்டு இதெல்லாம் வந்து அது மேலே படுத்து இல்லை காக்ரோச் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நோய்களை உண்டு பண்ணும். அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபுட் ஸ்பாயிலேஜ். Okay student, that's all. I have given an assignment. Assignmentsல Kwashiorkor from marasmus குள்ள டிஃபரன்ஸ் என்ன, மேக்ரோநியூட்ரியன்ஸ்னா என்ன, மைக்ரோநியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறேன். இது லாஸ்ட் கிளாஸ்க்குள்ள தான். இதையுமே நீங்க சேர்த்து அனுப்பிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. யூ வில் see in the next class. Thank you.